பிரியமானவர்களே, கடவுளை உடைய மனிதன், கடவுளின் மனிதன் யார்? சிந்திக்கின்ற பொழுது எபேசியருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது 4வது அதிகாரத்திலே 23வது வசனத்திலே உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். அங்கே 24வது வசனத்திலே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் பவுல் இப்படி சொல்லுகின்றார்? ஆம், நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் அவன் புதிய ஆவி உள்ளவனாக மாற வேண்டும். காரணம், அப்படி என்றால் புதியது என்று ஒன்று வருகிற பொழுது பழையது என்று ஒன்று உண்டு. அந்த பழையது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இன்று நாங்கள் அநேகமான நேரங்களிலே நாங்கள் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அக்கிரமத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை உண்டு. மன்னிப்பதில்லை, மறப்பதில்லை, அன்பு செய்வதில்லை, எரிச்சல், பொறாமை, கோபம், வைராக்கியம் என்று பலவிதமான கெட்ட எண்ணங்களோடு அல்லது தீய சிந்தனைகளோடு நாங்கள் வாழலாம். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். அங்கே 2 கொரிந்தியர் 4:16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது அவர் மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகின்றார். இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். 16வது வசனம், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. ஆம், ஒவ்வொரு நாளும், நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய ஆவி, உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதியவர்களாக அல்லது கடவுளுக்குரியவர்களாக, கடவுளின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை பவுல் வலியுறுத்துகிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புவதினால் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், அதனால் மறுரூபமாகுங்கள். நாங்கள் மறுரூபமாக வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். இந்த பூமியிலே பார்க்கின்ற அக்கிரமம் நிறைந்த மனிதர்கள் அநேகர் வாழ்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நானும் நீங்கள் வாழுகிற பொழுது நாங்கள் சற்று வித்தியாசமானவர்களாக மாறுவது அவசியம் அல்லவா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கும் உலகத்தில் வாழுகின்ற மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தேவை. அதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எனவே என்னுடைய இதயம் மாற வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், என்னுடைய சுபாவங்கள் மாற வேண்டும். அங்கே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற விதத்திலே நான் வாழுகிற பொழுதுதான் இறைவன் என்னை ஆசீர்வதித்து என்னை வழி நடத்துவார். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவன் என்று கூறிக்கொண்டு நாங்கள் அலங்கோலமாய் இருப்பதை விட, நான் கிறிஸ்தவனாக உண்மையுள்ள அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற பொழுது இறைவன் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென்.